ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பண வரவை அள்ளித்தரும் பஞ்சமி வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம். வராகியம்மன் வழிபாடு அப்படின்னாலே பஞ்சமி திதியில் தான் நம்ம ஆரம்பிப்போம். அது அனைவருக்கும் தெரிந்தது. சப்த கன்னிகளில் 5வது அன்னையாக விளங்கக்கூடியவங்க வராகி அன்னை. இவங்களை பஞ்சமி திதியில் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பல்வேறு நலன்களை வாரி வழங்குவாங்க. இந்த வழிபாடு வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி இந்த 2 முறைகளையுமே நம்ம செய்யலாம். இதை தவிர்த்து நம்ம ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த வழிபாடு செய்யலாம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி. வராகி அன்னையை வணங்கும் பொழுது நம்முடைய பண பிரச்சனை முதல் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாங்க. இந்த பொன்னான நாளில் நம்முடைய பண பிரச்சனை தீர செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த தினம் முழுவதும் பஞ்சமி திதி இருக்குது. இன்று காலை 7 மணிக்கு துவங்கி மறுநாள் திங்கட்கிழமை நாளை காலை 6 மணி வரைக்குமே பஞ்சமி திதி இருக்குது. இந்த தினம் முழுவதும் பஞ்சமி திதி இருந்தாலும் அன்னையின் வழிபாடு மாலை நேரத்தில் செய்வது தான் சிறப்பு. அதனால் மாலை 6 மணிக்கு மேலே இரவு 10 மணிக்குள்ளே இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுடுங்க. செய்ய முடியாதவங்க நாளை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யுங்க. இந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி அன்னைக்கு பஞ்சமி வழிபாடு எந்த முறையில் நீங்கள் செய்வீங்களோ அதே போல் எல்லாத்தையும் தயார் செய்து வைங்க. வராகி அன்னையோட படம் இருந்துச்சுன்னா அவங்கள சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து நெய்வேத்தியம் தயார் செய்து வைங்க. செவ்வரளி பூ, செம்பருத்தி பூ அம்மனுக்கு சூட்டுங்க. அப்படி விக்கிரகம் இருந்தாலும் பால், தயிர், தேன் கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க. அப்படி எதுவுமே இல்லாதவங்க ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு அதில் அம்மனை நீங்கள் நினைத்து நீங்கள் தீப ஜோதியை வழிபடலாம். நெய்வேத்தியமாக அவங்களுக்கு தேன் கலந்த மாதுளை முத்துக்கள், பூமியில் அடியில் விளங்கக்கூடிய கிழங்கு வகைகள், இதை நீங்கள் கிழங்கு வகைகளை சமைத்து வேக வைத்து வைக்க வேணாம். அப்படியே நீங்கள் வைத்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைத்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக பஞ்சமி திதி வராகி அம்மன் வழிபாடு அப்படின்னாலே பானகம் இருக்கிறது மிக மிக சிறப்பு. நெய்வேத்தியம்னாலே பானகம் வைக்கணுங்க. பானகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம் நிறைய பதிவுகளை போட்டுட்ருக்கோம். இருந்தாலும் சொல்கிறேன் தெரியாதவங்களுக்கு. ஒரு டம்ளர் நல்ல சுத்தமான தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு விட்டு நாட்டு சர்க்கரை இல்லைனாக்கா வெல்லம் போட்டு அதில் கொஞ்சம் சுக்கு பொடி கலந்து வைங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானதுன்னு பார்த்திங்கன்னா பானகம். இதையும் நீங்கள் வைத்து நீங்கள் அம்மாவை நினைத்து நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. அடுத்தது இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நம்ம வீட்டில் சாம்பிராணி தூபம் போடணும். வாசனை நிறைந்த தூபத்தை நம்ம போடும் பொழுது அம்மன் மகிழ்ந்து இருப்பாங்க. அதனால் நீங்கள் வாசனை நிறைந்த சாம்பிராணி போட்டு தூபம் போடுங்க. தீப தூபம் எல்லாம் காட்டி முடிச்சுட்டு உங்களோட வேண்டுதல்களை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வெள்ளை இல்லைனாக்கா மஞ்சள், சிகப்பு இந்த 3 நிறத்தில் ஏதாவது ஒரு நிற துணியை எடுத்துக்கோங்க. அந்த துணியில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பச்சை கற்பூரம் கொஞ்சம், ஒரு துண்டு பட்டை, கொஞ்சோண்டு சோம்பு இது எல்லாத்தையும் வச்சு முடிச்சா கட்டிக்கோங்க. இந்த முடிச்ச கையில் வச்சுக்கிட்டு வராகி அம்மனை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் க்ரீம் தனவர்தினியே நமக. ஓம் க்ரீம் தனவர்தினியே நமக. ஓம் க்ரீம் தனவர்தினியே நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த முடிச்ச உங்களுடைய மணி பர்ஸில் வைங்க, இல்லை பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். இதை நம்ம பணம் நம்ம கைக்கு வந்ததும் முதல்ல நம்ம மணி பர்ஸில் தான் வைக்கிறோம். அதனால் நீங்கள் இதை மணி பர்ஸில் வைக்கிறதும் உத்தமம் தாங்க. அப்புறம் பணம் வைக்கக்கூடிய இடத்துல, தொழில் செய்யும் இடத்துல இந்த முடிச்சை வச்சாலும் வைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். எங்கே பணம் அதிகமாக புரளுதோ அந்த இடத்துல இந்த முடிச்சை வைங்க. இந்த முடிச்சுக்கு நீங்கள் தீப தூபம் எப்பொழுதுமே வீட்டில் நீங்கள் தீப தூபம் காட்டுவீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் தீப தூபம் காட்டணும். இதை அந்த முடிச்சை 1 மாதம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த பஞ்சமி தேதியில் இதை மாற்றிட்டு நீங்கள் புதுசாக நீங்கள் ஒரு முடிச்சை தயார் பண்ணி வைக்கலாம். இது பண வரவில் ஒரு நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். ஏன்னா வாசனை மிகுந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். இந்த பொருட்கள் அனைத்துமே வாசனை மிகுந்த பொருட்கள் மட்டும் இல்லைங்க, பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதில் உள்ள ஒவ்வொரு பொருளுமே பணத்தை ஈர்க்கக்கூடியது. அதனால் இதை நம்ம செய்து வைக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம பண வரவில் நல்ல முன்னேற்றத்தை நம்ம பார்க்கலாம். அதே போல் பஞ்சமி திதியில் வராகி அன்னையை வேண்டி நம்ம வைக்கக்கூடிய இந்த முடிச்சு கண்டிப்பாக மிக 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 சக்தி வாய்ந்தது. அதுவும் இந்த ஒரு வரி மந்திரம்
பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். அதனால் இந்த மந்திரத்தையும் இந்த நாளில் நம்ம சொல்லி வைக்கும் பொழுது அது கூடுதல் சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான தேய்பிறை பஞ்சமி நாளில் நம்ம பண வரவை ஈற்றத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்பொழுது நிச்சயமாக நம்முடைய பண வரவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதிரடி திடீர் அதிர்ஷ்டம் கூட நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அம்மன் உண்டு பண்ணுவாங்க. அவங்க மேலே முழு நம்பிக்கை வைத்து இதை நீங்கள் பண்ணுங்கள். அதே போல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கும் உங்களுக்கும் சுற்றி போடுறதுக்கு மறக்காதீங்க. நம்ம என்ன தான் நமக்கு பண வரவு அதிகரித்தாலும் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் அது ஒரு நொடியில் காணா போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கண் திருஷ்டியில் இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் நிறைய சுற்றி போடுறது, நிறைய திருஷ்டி கழிக்கும் பரிகாரம் நிறையவே இருக்குது. உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை பண்ணுங்கள். அப்படி எதுவுமே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு கல்லுப்பு எடுத்து உங்கள் தலையை 3 முறை சுற்றி அதை தண்ணியில் போட்டு கரைச்சி விடுங்க. இதையாவது நிச்சயமாக இந்த நாளில் பண்ணுங்கள். ஏன்னா கண் திருஷ்டிக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது. இன்னைக்கு மாலை 6லேருந்து 10க்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லி இந்த முடிச்ச நீங்கள் உங்கள் பணப்பெட்டியில் வைங்க. கண்டிப்பாக உங்கள் பண வரவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.